திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமேயானால் முதல் நாள் இரவே நீங்கள் நல்லதையே நினைக்கணும். நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே உறங்கணும். அப்படி உறங்குவீர்களேயானால் விடியற்காலையிலே அதே நமச்சிவாய என்ற ஒலியானது செவியிலே கேட்கும். இந்த நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். எல்லாரும் நமச்சிவாய சொல்லுங்கள். நமச்சிவாய 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 என்று சொல்லுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாளிலே வளமும் நலமும் ஓயாது கிடைக்கும், தொய்வில்லாமல் கிடைக்கும். கவலையே படாதீங்க. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து, அதாவது 125வது பதிகம், 125வது பதிகம் திருத்தலம் திருச்சிவபுரம். 2 நாட்களாக சிவபுரத்தை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பெருமான் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அங்கே வாங்க போகும் எல்லாரும். 4வது பாடல் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கணும். இன்னென்று சொல்லுகிறேன். பதிகம் 125. அடியார் பெருமக்கள் முதலாம் திருமுறையிலே 125வது பதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது பாடலை கவனிங்க. பெருமானிடத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிப்போம். துணிவுடைய சுடுபொடியினர் உடல் அடு பிணி அடைவில பிறவியும் அறவி சிறுவர் தனி உடையவர் பயில் சிவபுரம் அருவிய மணிமிடரது அடியினை தொழும் அவரே. அடக்கமுடைய மக்கள் வாழ்கிறார்கள் சிவபுரத்தில். அதாங்க. அப்படிப்பட்ட சிவபுரத்திலே எழுந்தருளுள்ள நீலமணி போலும் மிடரு கழுத்து, நீலமணி போலும் மிடற்றினை உடைய சிவபெருமானுடைய திருவடிகளை கடலணிந்த திருவடிகளை வணங்குவோர் எப்படிப்பட்டவர்கள்? துணிவுடையவர் ஆவார். இப்போ முதல் வரிக்கு வரவர் துணிவுடையவர்கள் ஆவார்கள். அது மட்டுமல்ல, திருநீறு பூசும் அடியவர். திருநீற்றினை பூசிக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதுமே அடியவர்கள் எல்லாம். அப்படி உடலை வருத்தும் பிணிகளை அடையார். பிணி என்பது அவருக்கு வரவே வராது. உடலை வருத்தக்கூடிய பிணிகளை அடையார். பிறவியும் நீங்க பெறுவார். அது பிறவியும் வீடு. அதோட சிவபுரத்தில் உள்ள பெருமானை நினைச்சிங்கன்னாக்க அப்படிப்பட்ட பெருமான் சிவபுரத்திலே வீற்றிருக்கிறார். அடங்கிய மனத்து அடியவர்கள் வயிலும் சிவபுரம். நீலகண்ட பெருமானது திருவடியை தொழுபவர்கள் துணி உடையவர்களாக இருப்பார்கள், திருநீற்றினை அணிந்திருப்பார்கள், பிணி இல்லாதவர்களாக இருப்பார்கள், பிறவியும் அறப்பெறுவர் என்று சொல்கிறார். ரொம்ப அருமையாக சொல்கிறார். உடல் அடும் பிணி, உடல் அடும்பிணின்னா உடலை வருத்தக்கூடிய பிணின்னு பொருள். உடல் அடு
பிணி. அந்த உடலை வருத்தக்கூடிய பிணியே இல்லாதவர்களாக இருப்பார்கள். பிறவியும் அறுக்கப் பெறுவார்கள். விசிறுவர்னா வீசுவர்னு அர்த்தம். வீசுவர். தணிவு, இது பணிவு. மணி நீலம், நீலமணி மிடற்றர். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சிவபுரம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவர் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமர்ந்த ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.